ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிஆர் கபடி கிரவுண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கான பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் முடித்து, அதாவது 5th ஸ்டாண்டர்ட் முடித்து 6th 7th 8th 11th சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் சமர்ப்பிக்க கடைசி நாள் மற்றும் நேரம் 3/5/2026, அதாவது அடுத்த மாதம் மே மாதம் 3ஆம் தேதி 2026 லாஸ்ட் டேட்டு. 6 மணி, சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அந்த டேட்டில் மாவட்ட அளவிலான தேர்வுகள் நடைபெறும் நாள் மற்றும் நேரம், சரிங்களா? மாவட்ட அளவிலான டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ் நடக்கும். அந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து நடக்கக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3ஆம் தேதி அப்ளை பண்ணுறீங்க, 3ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுறீங்க. அடுத்து 4, 5, 6 3 நாள் கேப்புக்கு அப்புறம் 7ஆம் தேதி உங்களுக்கு மீட்டு ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? 7/5/2026 காலையில் 7 மணிக்கு. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு விவரங்கள் மாவட்ட அளவிலான தேர்வு நடைபெறும் இடம், நாள் மற்றும் நேரம், அதாவது எந்தெந்த விளையாட்டு என்ன லொக்கேஷனில் எந்த நேரத்தில் என்ன டேட்டில் நடக்குது, மாவட்ட அளவிலான விளையாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு மாவட்ட அளவிலான தேர்வுகள் நடைபெறும் இடம், மாவட்ட அளவிலான தேர்வுகள் நடைபெறும் நாள் மற்றும் நேரம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தடகள மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள், இதில் என்னென்ன கேட்டகரிஸ் கொடுக்குறாங்கன்னு மொத்தமாக ரீட் பண்ணுறேன். இதெல்லாமே ஒரே காலத்துக்குள்ளே தான் வருது. ஸோ தடகளம், அதாவது அத்லெட்டிக்ஸில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, பேஸ்கெட் பாலில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, ஃபுட்பாலில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, அடுத்து வந்து வளைகோல் பந்து, இது வந்து ஹாக்கியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, கபடியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, வாலிபாலில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, கிரிக்கெட்டில் பாய்ஸ் மட்டும், அடுத்து ஹேண்ட்பாலில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சரிங்களா? இந்த காம்படிஷன் எல்லாமே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அந்தந்த மாவட்ட விளையாட்டரங்கம். ஸோ உங்களோட மாவட்டத்துக்குன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கும், அத்லெட்டிக் டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்ட் இருக்கும். அந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டேட்டில். ஸோ மாவட்ட அளவிலான தேர்வுகள் நடைபெறும் நாள் என்ன டேட்டில் நடக்குது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 7/5/2026 நடக்குது. 7/5/2026 காலை 7 மணி முதல், சரிங்களா? காலையில் 7 மணினா நீங்கள் ஒரு 6 மணிக்கெல்லாம் அங்கே போய் ரிப்போர்ட் ஆகிடும். 1 ஹவருக்கு முன்னாடியே போயிருங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, மாணவ மாணவர்கள் சேர விரும்பும் வகுப்பு மற்றும் வயது 2026-27 கல்வியாண்டில் பயிலவிருக்கும் 6-7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள். இதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் 10th படிக்கிறீங்க, 9th முடிச்சு 10th போகிறீங்கன்னா அது உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. 11th முடிச்சு 12th போகிறீங்கனாலும் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் 5th முடிச்சு 6th 7th 8th இல்லை 11th இந்த 4 கிரேடில் நீங்கள் படிக்கிறாந்தா உங்களுக்கு எலிஜிபிள், சரிங்களா? உங்களுக்கு ஏஜ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, 10 வயது முதல் 17 வயது உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். 10 வயசுலேருந்து 17 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அதை தாண்டி 17லேருந்து ஒரு மாதம் தாண்டி போனாலுமே நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. சரி, 9 வயது 11 மாதம் அப்படின்னு இருந்தாலுமே அது உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதனால் கரெக்டாக வயது பூர்த்தியாக இருக்கணும். 10 வயது பூர்த்தியாக இருக்கணும், 17 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும், சரிங்களா? அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்வு போட்டியில் கலந்து கொள்ள வரும்பொழுது கீழ்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை நகல், ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் கொண்டு வரணும். பிறப்புச் சான்றிதழ் நகல், இது வந்து பார்த்திங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கொண்டு வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு சான்றிதழ், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், உங்களோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். இப்போ ஒரு சில பேர் ஸ்கூல் லெவலில் ஜோனல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, ஜோனல் பொசிஷன் பண்ணியிருப்பீங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் பொசிஷன் பண்ணியிருப்பீங்க, ஸ்டேட் பொசிஷன் பண்ணியிருப்பீங்க. இதில் எது ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்? ஸ்டேட்டு தான். அப்போ ஸ்டேட்டோட சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். இல்லை நான் நேஷ்னல்ஸ் பொசிஷன் பண்ணியிருக்கேன்னா நேஷ்னல்ஸ் கொண்டு வாங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறதுலே எது பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டோ அதை மட்டும் கொண்டு வாங்க. அதே போல் நான் ஒரே ஆள் 4-5 ஈவெண்ட்டில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். பாக்ஸிங் வச்சுருக்கேன், கராத்தே வச்சுருக்கேன், சிலம்பம் வச்சுருக்கேன், அத்லெட்டிக்ஸ் வச்சுருக்கேன், கொக்கோ வச்சுருக்கேன், டீம் கேம்ஸில் வச்சுருக்கேன். இப்படின்னா நீங்கள் எந்த கேமை
பண்ண விருப்பப்படுறீங்க, ட்ரைனிங் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த பர்டிகுலர் கேமுக்கு நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் செலெக்ஷன் ட்ரையல்ஸில். ஸோ அதனால் நீங்கள் என்ன செலெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த செலெக்ஷனுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் சப்மிட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பள்ளியில் பயில்வதற்கான ஏதேனும் ஒரு ஆவணம். நீங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலோட ஐடி கார்டு வேணும். ஐடி கார்டு ஐடி கார்டு ஒரிஜினல் அல்லது போனஃபைடு சர்டிஃபிகேட்ஸ். ஸ்கூல்லேருந்து ஒரு போனஃபைடு ஆளறிவு சான்றிதழ்னு கொடுப்பாங்க தமிழில், இங்கிலீஷில் வந்து போனஃபைடு சர்டிஃபிகேட். ஸோ இது கொடுப்பாங்க, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளுக்குமே வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த நாளுக்கும் வந்து ஒரிஜினல்ஸ் கொண்டு போயிருங்க. ஆதார் அட்டை ஒரிஜினல் கொண்டு போயிருங்க, ஜெராக்ஸும் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜெராக்ஸ் எந்தளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபேஸ் கார்டுன்னு தெரியாது. ஸோ அதனால் ஒரிஜினல்ஸ் கொண்டு போகிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து வந்து பெட் சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் கையில் வச்சுக்கோங்க. விளையாட்டு சான்றிதழ் ஒரிஜினலும் கொண்டு போயிருங்க, ஜெராக்ஸும் கொண்டு போயிருங்க. சரிங்களா? ஐடி கார்டு ஒரிஜினல் கொண்டு போயிருங்க. போனஃபைடு நீங்கள் ஸ்கூலில் சைன் பண்ணி கிரீன் இங்கில் சைன் பண்ணி சீல் போட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸ்கூலோட சீல் கம்பல்சரி கேட்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறிப்பு: மாவட்ட அளவிலான தேர்வில் தேர்வு செய்யப்படுபவர்கள் மாநில அளவிலான தேர்வுக்கு தகுதி பெறுவார். அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனில் யார் யார் பொசிஷன் பிடிச்சிருக்கீங்களோ, செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னு கொடுப்பாங்க. இதோட விவரங்களை வந்து நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படின்னா www.sdat.tn.gov.in இந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். உங்களோட நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கீங்களா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனில் ஸ்டேட் காம்படிஷனுக்கு எலிஜிபிள் ஆகிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள கீழ்கண்ட விவரப்படியுள்ள மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர்களின் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சரிங்களா? அந்த கான்டாக்ட் நம்பர்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. என்னோடய கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க: 9361696254. ஒன் செகண்ட் மறுபடியும் சொல்கிறேன், 9361696254. சரிங்களா? இந்த நம்பருக்கு எதாவது டவுட்னா கூப்பிடுங்க. நான் அந்த பிடிஎஃப் நான் கையில் வச்சுருக்கேன், சாஃப்ட் காப்பியாக இருக்குது, நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? இது அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான கான்டாக்ட் நம்பரு. சரிங்களா? அரியல் மாவட்டம், சென்னை மாவட்டம், கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, வேலூர், விருதுநகர், விழுப்புரம், திருப்பூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, அடுத்து வந்து திருப்பத்தூர், தென்காசி, மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை வரைக்கும் 36 டிஸ்ட்ரிக்கு 38 டிஸ்ட்ரிக்கு அவங்க வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்காக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு விடுதி நேரடி மாநில அளவிலான தேர்வுகள், டைரக்ட் செலெக்ஷன் தான். சரிங்களா? டைரக்ட் ஸ்டேட் செலெக்ஷன் கீழ்கண்ட விளையாட்டுகளில் மட்டும் 2026-27 கல்வியாண்டில் விளையாட்டு விடுதிகள் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் 6, 7, 8 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் சேருவதற்கான விளையாட்டுகளின் விவரங்கள், நேரடி மாநில அளவிலான தேர்வுகள் நடைபெறும் இடம், நாள், நேரம் குறித்த விவரங்கள். அதாவது யார் யார் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் செலக்ட் ஆகி டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் செலக்ட் ஆகி ஸ்டேட் லெவல் போகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ எங்கெங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும், என்ன டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதே அப்ளிகேஷன் தான். நேரடி மாநில அளவிலான தேர்வுகள் நடைபெறும் நாள், இடம் மற்றும் நேரம் பார்த்திங்கன்னா 12/5/2026 காலை 7 மணி. 12ஆம் தேதி ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடக்கும். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன கேமு, எந்த லொக்கேஷன்றது கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன கான்டாக்ட் நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு ஹாய்னு அனுப்பிச்சு SDT ஃபார்ம்னு லிங்க்குன்னு போடுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறேன். இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு இண்டிவிஜுவலாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.